ஹாய். இன்றைக்கி ஆடி வெள்ளியில் எல்லாருமே கோயிலுக்கு போயிருப்பீங்கள்ல. நாங்களும் கோயிலுக்கு இன்றைக்கி கிளம்பிட்டோம். மாவிளக்கெல்லாம் போட்டுட்டு வருஷத்தில் ஒரு டைம் கண்டிப்பாக குடியசாமி கோயிலுக்கு போயிடணுங்க. நீங்களும் போயிடுங்க. நாங்களும் போயிட்டு தான் இருக்கோம். இந்த வருஷம் 4வது ஆடி வெள்ளிக்கு போயிருக்கோம். பசங்களை ஸ்கூலுங்க, பசங்களை விட்டுட்டு தான் போயிருக்கோம். உடையப்பாளையத்துக்குள்ளே தான் இருக்குது, அழிசிக்குடின்னு ஒரு ஊரில் எங்கள் குடியசாமி. அங்கே இப்போ போகிற வழியெல்லாம் பால் குடம், சாமி தூக்குறது, அது எல்லாமே பார்த்துட்டே தான் போனோம். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இங்கேயுமே கோயிலில் கூட்டமே இருக்காதுன்னு நினச்சி தான் என்ட்ரானோம். கோயிலுக்குள்ளே போன உடனேவே நிறையவே கூட்டம் இருந்துச்சு. நிறைய பேர் எங்களுக்கு முன்னாடியே வந்து பொங்கல் வச்சிட்ருந்தாங்க, படைச்சிட்ருந்தாங்க. பாதி பேர்லாம் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டே வந்துட்டாங்க. கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். சாமி தூக்கி வச்சுருந்தாங்க போல், அதனால் அம்மன் முன்னாடியே இருந்தாங்க. உள்ளே இருக்கிறது வந்து ஐயனார் சாமி தாங்க. எங்களுக்கு வந்து குடியசாமி ஐயனார் தான். பூஜை சாமான்லாம் கொடுத்துட்டு அவங்க எண்ணெய் மாவிளக்கு எல்லாமே வச்சு உள்ளே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து கொஞ்சம் நாழி உட்காந்துருந்தோம். இந்த 3 குதிரையில் நடுவில் இருக்கிற குதிரை தான் நமக்குன்னு ஒரு குதிரை சாமி இருக்கும்ல, அந்த சாமி. நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வெளில வந்த டைமில் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்கன்னா வீட்டுக்கு கிளம்பல. அவங்களாம் அப்படியே வீட்டுக்கு இந்த வெளியிலேயே இந்த குளத்துக்கு பக்கத்தில் மரம்லாம் நிறைய இருந்துச்சு. அந்த மரத்துக்கடியில் உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் லாங்லேருந்து வந்திருப்பாங்க போல். நாங்களும் லாங் தான், எங்களை விடையே லாங்லேருந்து வந்திருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். நல்ல தரிசனம். போனோடனே சாமி கும்பிட்டோம் நாங்கள். ஐயனார் தான். நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிட்டு நீங்களும் வேண்டிக்கோங்க. ரிட்டன் கிளம்பிட்டோங்க. வர வழியிலையும் ஒரே டிராஃபிக்கு. நல்லா இருக்குல்ல, கிராமத்துக்குள்ளே போயிட்டு வரப்போ நல்லா க்ரீனிஷாக பார்க்குறதுக்கு நிறைய சவுக்கு தாங்க போட்டிருக்காங்க உடையார்பாளையத்தில். முருகனெல்லாம் பார்த்தாச்சு. அரியலூரில் இருக்க முருகனை பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக அங்கே டிராஃபிக் ஆயிடுச்சு வாலாஜி நகரத்தில். ஏன்னா அங்கேயும் பால் கூட எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு குட்டி விளாக் தான். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.